ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவான்னா என்ன, ஜாவா எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி ஜாவா ஒர்க் ஆகுது, அண்ட் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஜாவா? ஜாவானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா, வேர்ல்டில் இருக்கிற 90% ஆஃப் ஐடி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது சி++ மாதிரி இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது ஆல்மோஸ்ட் லைக் 25+ இயர்ஸாகவே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நிறைய லைக் ஓப்பன் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஏதாவது நீங்கள் டவுட்னா கூட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜாவா லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போது அமேசான் இருக்குது, ட்விட்டர், கூகுள், இது எல்லாமே ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜாவாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா ஒரிஜினல் டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற கம்பெனி தான் 1995 டெவலப் பண்ணாங்க. அண்ட் இதை கரண்ட்டாக யார் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல். அண்ட் ஜாவாவோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1.0 இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1996 ரிலீஸ் பண்ணாங்க. எங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 23. இது வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு வெர்ஷனும் வந்து புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ஃபீச்சரே வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா மீனிங் என்ன அப்படின்னா, இதை மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓஎஸில் வந்து ரன் பண்ணிக்க முடியும். விண்டோஸ், மேக், லினக்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண முடியும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேன்னு சொல்லுவாங்க, ஓதான்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எழுதிட்டு அதை மல்டிபிள் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து ஓரா. ஸோ லைக் விண்டோஸ், லினக்ஸ், மேக் அது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்கும். இதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது என்னங்கிற டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். இதில் வந்து 4 மேஜர் பில்லர்ஸ் சொல்லுவாங்க: இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இதனால தான் வந்து ஒரு 4 மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் ஓப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மல்டி த்ரெடிங். மல்டி த்ரெடிங்னா மீனிங் என்ன அப்படின்னா, பேரலாக ரன் பண்ணுறது. லைக் உங்களுக்கு ரியல் டைமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடை க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, அண்ட் பெட்ரூம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரே ஆள் நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஹால் க்ளீன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கிச்சன் பண்ணுவீங்க, அண்ட் பெட்ரூம் பண்ணுவீங்க. ஒன் பை ஒன்னாக தான் பண்ண முடியும் உங்களால். இதே ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பேரலாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஆள் கிச்சன் க்ளீன் பண்ணலாம், ஒரு ஆள் ரூம் க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஜாவா பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ பேரலாக மல்டிபிள் ஒர்க் உங்களால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்கிங் அப்ளிகேஷன் எல்லாமே ஜாவாவில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. சிட்டி பேங்க் அது மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனாக இருக்கும். உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே என்கிரிப்ட் ஆகி போகும், அதெல்லாம் ஹேக் பண்ண முடியாது. அதனால தான் ஜாவாவில் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் ரிச் ஏபிஐ. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது. யூட்டிலிட்டிஸ்லாம் ஆல்ரெடி பில்ட் பண்ண யூட்டிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு மெக்கானிக் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் வேணும் கேட்டா.
அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக வச்சுருந்தா தான் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கான யூட்டிலிட்டிஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக அவங்க நிறையவே வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரோபஸ்ட் ஸ்கேலபிள். நெக்ஸ்ட்டு எதுக்காக நம்ம ஜாவாவை கற்றுக்கணும்? ஏன் மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்கும்போது எதுக்காக ஜாவாவுக்கு போகிறோம்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் நார்மலாக இன்றைக்கி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜாவாவுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து நிறையவே இருக்குது. லைக் நீங்கள் நாக்குரியில் இன்றைக்கி இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட 25,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் மோர் தென் தட் இட்ஸ் அவைலபிள். அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட். கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். லைக் இது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். டெஸ்க்டாப், மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ். மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இட் வில் பி சப்போர்ட்டிங். கம்யூனிட்டி சப்போர்ட். கம்யூனிட்டி சப்போர்ட்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸை வந்து அவைலபிளாக இருக்குது அவங்கள்ட்ட. லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாகவே இருக்குது. நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி அதோட சோர்ஸ் கோட்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம். நீங்கள் டைரெக்டாக கூகுள் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜாவாவுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜேடிகேன்னு சொல்லுவாங்க, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிட். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா கம்பைலரும் இதில் இருக்கும். அண்டு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லைப்ரரிஸ் எல்லாம் அதுதான் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த டூல்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த யூட்டிலிட்டிஸ் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது உங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது. லைக் நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஜாவா லாங்குவேஜில் இருக்கும். அந்த ஜாவா லாங்குவேஜில் இருக்கிற கோடை எப்படி மிஷினுக்கு புரியுற மாதிரி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் தான். இதுக்கு இடையில இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பைட் கோட்னு. அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கு ஜேடிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஜேடிகேக்குள்ளே தான் ஜேஆர்இயும் இருக்குது, ஜேவிஎம்மும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப்பர் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுவாங்க. ஜாவா லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா டாட் ஜாவா ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஜாவா கம்பைலர் மூலயமா அது கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது டாட் கிளாஸ் ஃபைலாக சேஞ்ச் ஆகும். ஸோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைட் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ஃபைலாக இருக்கிறது பைட் கோடாக சேஞ்ச் ஆகும். ஸோ பைட் கோடாக சேஞ்ச் ஆகும்போது அது டாட் கிளாஸ் ஃபைலில் மாறிடும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பைலர். அதுக்கப்புறம் இந்த பைட் கோடு வந்துட்டு ஜேவிஎம் மூலயமா உங்களோட சிஸ்டத்துக்கு, அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மூவ் ஆகும். ஸோ உங்களோட பைட் கோடு வந்து ஜேவிஎம் மூலயமா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு டெவலப்பர் உங்களோட ப்ரோக்ராமை ஜாவா லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறாங்க. அது வந்து டாட் ஜாவா ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் அதை ஜாவா கம்பைலர் கம்பைல் பண்ணுது. கம்பைல் பண்ணதுக்கப்புறம் டாட் கிளாஸ் ஃபார்மேட்டுக்கு மாறுது. ஸோ டாட் கிளாஸ் ஃபார்மேட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைட் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பைட் கோடு எகெயின் வந்துட்டு ஜேவிஎம் மூலயமா ரன் ஆகுது. ரன் பண்ணி தான் ஃபைனல் அவுட்புட் நமக்கு வருது. ஸோ இந்த பைட் கோட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது டைரெக்டாக வந்து ரன் ஆகாமல் பைட் கோடாக சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ரன் ஆகுது. ஸோ இப்படி இன்டர்பிரட்டர் மூலயமா பைட் கோடாக மாறி ரன் ஆகிறதுனால தான் இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த பைட் கோடை நீங்கள் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஜாவாவை எது மூலயமா ரன் பண்ண போதும், எந்த ஒரு ஐடி மூலயமா ரன் பண்ண போதும், அதெல்லாம் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள்லேயே வந்துட்டு ஓகே ஜாவா எப்படி ஜேடிகே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஜேடிகேங்கிறது தான் ஜாவாவோட கம்ப்ளீட் கிட்டு. நீங்கள் ஜேடிகே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டே லிங்க் வரும். அதில் போயிட்டு நீங்கள் எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் லினக்ஸ், மேக்ஸ், விண்டோஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு 64 பீட்டா இல்லை 32 பீட்டா அதை சூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு இஎக்ஸி ஃபைல் தான். நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அதே மாதிரி இதை இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் கேட்கும். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஆரக்கல் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஜேடிகேவே வந்து ஒரு கம்ப்ளீட் கம்பைலர் அண்ட் எக்ஸிக்யூட்டர் எல்லாமே அதிலே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நோட் பேடில் கூட ரன் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு ஐடி மூலயமா ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஐடிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா ஐடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். ஸோ ஐடினா ஒன்றும் இல்லை, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்து ஐடி. நிறைய டூல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எக்லிப்ஸ், இன்டெல்ஜே, நெட்பீன்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்லிப்ஸ் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது அண்ட் எப்படி எக்லிப்ஸில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீட் ஜாவா கோர்ஸை நான் வந்து இந்த சேனலில் ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.